அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ட்ரம்ப் மற்றும் மோடி சந்திப்பு, வர்த்தகம், வரி, விசா எது கவனம் பெறும், என்னென்ன விடயங்கள் அங்கு பேசப்படும்? இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த வார இறுதியில் வாஷிங்டனுக்கு செல்கின்றார். அங்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்திக்கும் போது ஒருவரையொருவர் அன்பை பரிமாறிக்கொள்வர். ஆனால் அது மட்டுமே சந்திப்பின் நோக்கமல்ல. ட்ரம்பும் மோடியும் காலப்போக்கில் நெருங்கிய உறவை உருவாக்கியிருக்கின்றார்கள். இது அவர்களிடையே நடந்த உயர்நிலை சந்திப்புகள் மற்றும் பொது நிகழ்வுகளில் இருந்து தெளிவாகின்றது. 2017 ஆண்டில் வாஷிங்டனில் நடந்த அவர்களது முதல் சந்திப்பிலிருந்து ஹூஸ்டன் மற்றும் அகமதாபாத்தில் நடந்த மாபெரும் கூட்டங்களில் அவர்கள் இணைந்து பங்கேற்றது உட்பட பல்வேறு நிகழ்வுகளின் மூலம் அவர்களது உறவுகள் வலுப்பெற்றுள்ளது. ஒரே மாதிரியான அரசியல் கண்ணோட்டம் மற்றும் சீனாவை எதிர்கொள்வதில் இரு நாடுகளுக்கும் உள்ள பொதுவான கவனம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அவர்களது உறவு வலுவடைந்திருக்கின்றது. மேலும் இந்த கண்ணோட்டம் அமெரிக்க இந்தியா கூட்டுறவையும் பலப்படுத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ட்ரம்ப் இந்தியாவை அடிக்கடி விமர்சித்தாலும் மோடியை விமர்சித்ததில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே மோடியின் பயணத்தின் போது இரு தலைவர்களும் தற்போது வலுவான கூட்டணி உத்திகளுடன் உள்ள அமெரிக்க இந்தியா கூட்டணியின் எதிர்கால திட்டங்கள் குறித்து விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கவும் படுகின்றது. அதிகமாக ட்ரம்பின் அமைச்சரவையில் உள்ள பல உறுப்பினர்களையும் வர்த்தக தலைவர்கள் மற்றும் இந்திய அமெரிக்க சமூகத்தை சேர்ந்தவர்களையும் மோடி சந்திக்க இருக்கின்றார் என்று அறிக்கப்படுகின்றது. மேலும் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா தலைவர் ஈலோன் மஸ்கையும் மோடி சந்திக்கலாம். இந்தியாவில் வளர்ந்து வருகின்ற மின்சார வாகனத்துறையை அதிகரிக்க ஆர்வம் காட்டும் மோடி இந்தியாவின் டெஸ்லா தொழிற்சாலை மஸ்க் திறந்தால் மகிழ்ச்சி அடைவார். ட்ரம்ப் மோடியுடன் நட்புறவு மற்றும் இரு நாடுகளின் உறவுகள் பற்றிய உற்சாகமான பேச்சுக்கள் ஒரு உண்மையை மறைக்கக்கூடும். அதாவது மோடியின் வருகையின் போது இந்த உறவில் பரஸ்பர நலன் சார்ந்த தன்மை வெளிப்படும். குறிப்பாக ட்ரம்ப் பல்வேறு கோரிக்கைகளுடன் தயார் நிலையில் இருப்பார். ட்ரம்பை குறித்து இந்திய அரசுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். மோடியின் தற்போதைய அமைச்சர்கள் பலர் அவரது முந்தைய ஆட்சி காலத்திலும் பணியாற்றி இருக்கின்றார்கள். ட்ரம்பின் முதலாவது ஆட்சியின் போது மோடி தலைமையிலான அரசு இணைந்து பணியாற்றியிருக்கின்றது. கடந்த மாதம் ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து இந்திய அரசாங்கம் வரிகளை குறைப்பதற்கும் அமெரிக்காவில் ஆவணம் மற்றும் குடியேறிய இந்தியர்களை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கும் அமெரிக்க எண்ணெயை வாங்குவதற்கும் தனது விருப்பத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தியிருக்கின்றது. இந்தியா ஏற்கனவே சில வரிகளை குறைத்திருக்கின்றது. அமெரிக்காவில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்ட ஆவணமற்ற 104 இந்தியர்களை கொண்ட முதல் விமானம் கடந்த வாரம் இந்தியாவிற்கு வந்தது. இந்த நடவடிக்கைகள் இந்தியாவிடம் குறிப்பிட்ட கோரிக்கைகளை ட்ரம்ப் முன்வைப்பதை தடுப்பதற்காகவும் ட்ரம்பின் புதிய நிர்வாகத்துடன் பதற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளன. ஆனாலும் சமீபத்திய ஆண்டுகளில் $46 பில்லியன் நெருங்கியுள்ள இந்தியாவுடனான அமெரிக்க சரக்கு மற்றும் சேவை வர்த்தக பற்றாக்குறையை மேலும் குறைக்கும் நோக்கில் கூடுதலாக வரிகளை குறைக்குமாறு மோடியிடம் ட்ரம்ப் கேட்டிருக்கலாம். ஆனால் ஒரு தடையானது ஒரு வாய்ப்பாகவும் மாற முடியும். அதாவது இரு நாடுகளுக்கும் வரிகளை குறைக்கும் வகையில் ஒருங்கிணைந்த பொருளாதார ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கான நேரடி பேச்சுக்களை தொடங்குமாறு ட்ரம்புக்கு மோடி பரிந்துரை செய்யலாம். சமீபத்திய ஆண்டுகளில் வர்த்தக ஒப்பந்தங்களை செய்வதற்கு இந்தியாவின் விருப்பம் அதிகரித்து வருகின்றது. புதிய வர்த்தக உடன்படிக்கைகளில் கடுமையான சுற்றுச்சூழல் மற்றும் தொழிலாளர் நிபந்தனைகளை விதித்த பைடன் நிர்வாகத்துடன் ஒப்பிடுகையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் அதிக விருப்பத்துடன் இருக்க முடியும். இன்னும் அதிகமான ஆவணமற்ற இந்தியர்களை திரும்ப பெற்றுக்கொள்ளுமாறு மோடியிடம் ட்ரம்ப் கேட்க முடியும். அமெரிக்காவில் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆவணமற்ற இந்தியர்கள் இருப்பதாக மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. அதனால் இது இந்திய அரசாங்கத்திற்கு ஒரு சவாலான மற்றும் சிக்கலான பிரச்சினையாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் ஆவணம் மற்றும் குடியேறிய இந்தியர்கள் கைவிலங்கிடப்பட்டு அழைத்து வரப்பட்ட செய்திகள் கோபத்தை தூண்டிய பின்னர் நாடு கடத்தப்படும் போது அவர்கள் தவறாக நடத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்திய அரசாங்கம் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படுகின்றது என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாடாளுமன்றத்தில் கூறியிருந்தார். மேலும் அதிகளவான அமெரிக்க எண்ணெயை வாங்குவதற்கு மோடிக்கு ட்ரம்ப் அழைப்பும் விடுக்கலாம். 2021 ஆண்டின் அமெரிக்காவின் எண்ணெய் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முதலிடத்தில் இருந்தது. ஆனால் யுக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு உலகளாவிய எண்ணெய் சந்தைகளில் பெரும் மாற்றங்களையும் ஏற்படுத்தியது. இந்த மாற்றங்கள் ரஷ்யாவில் இருந்து மலிவான எண்ணெய் இறக்குமதியை அதிகரிக்க இந்தியாவுக்கு வழிவகுத்தது.
மேலும் அமெரிக்காவிடமிருந்து இந்தியா எவ்வளவு எண்ணெய் வாங்க விரும்புகின்றது என்பதை தீர்மானிக்கும் காரணிகளில் ஒன்றாக விலையும் காணப்படுகின்றது. மறுபுறத்தில் பார்க்கும்போது இந்திய அணுசக்தியில் முதலீடு செய்யுமாறு ட்ரம்ப் மோடியிடம் கேட்க முடியும். இந்தியா தனது அணுசக்தி பொறுப்பு சட்டத்தை மாற்றி அணு எரிபொருள் சர்வதேச முதலீட்டை ஈர்க்கும் வகையில் புதிய அணுசக்தி திட்டத்தை அறிவித்திருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2030 ஆண்டிற்குள் தனது ஆற்றல் தேவையை பாதிக்கை பூர்த்தி செய்வதற்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்துவதை இந்தியா நோக்கமாக கொண்டிருக்கின்றது. அணு எரிபொருள் புதை வடிவ எரிபொருட்களை விட தூய்மையானது, ஆனால் சூரிய மற்றும் காற்றாலை சக்தியிலிருந்து வேறுபட்டு என்பதால் இது ட்ரம்ப் நிர்வாகத்தை ஈர்க்காது. மேலும் தொழில்நுட்பம் பற்றியும் இந்த சந்திப்பில் விவாதிக்கப்படும். இது பைடன் காலத்தில் இருதரப்பு உறவுகளுக்கு உதவிய வேகமாக வளர்ந்து வருகின்ற துறையாக இருக்கின்றது. 2022 ஆண்டில் கிரிட்டிக்கல் மற்றும் எமர்ஜிங் டெக்னாலஜி மீதான முன்முயற்சி நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இரு நாடுகளும் தங்களின் கூட்டணி உத்திக்கான ஒரு புதிய அடித்தளமாக இதனை கருதுகின்றார்கள். அரசு இயந்திரத்தில் சிக்கி தவிப்பதை தவிர்க்க இரு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களாலும் ICET நேரடியாக கண்காணிக்கப்படுதல் அவசியமானது. அதாவது இரு நாடுகளும் தனிப்பட்ட முறையில் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். ட்ரம்ப் மற்றும் அவரது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்டர் ஆகியோர் இதில் உறுதியாக இருப்பதற்கான உத்தரவாதத்தை மோடி பெறுவார். உலகளாவிய தொழில்நுட்ப விநியோக சங்கிலிகளில் இந்தியாவை மேலும் ஒருங்கிணைப்பதன் மூலம் சீனாவை எதிர்கொள்ள அமெரிக்கா நினைப்பதனால் அவர்கள் அந்த உத்தரவாதங்களையும் வழங்க முடியும். மிகவும் திறமையான வெளிநாட்டு ஊழியர்களுக்கான இந்த விசாக்கள் அமெரிக்காவில் உள்ள ஏராளமான இந்திய தொழில்நுட்ப ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்றன. மேலும் சில செல்வாக்கு மிக்க ட்ரம்ப் ஆதரவாளர்களால் இது கடுமையாக விமர்சிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாஷிங்டனில் மோடியின் பேச்சுவார்த்தையின் போது மற்ற நாடுகள், குறிப்பாக ஈரான் குறித்தும் விவாதிக்கப்படலாம். இந்தியா ஈரானுடன் இணைந்து சபஹார் துறைமுகம் கட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இது ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் வழியாக மத்திய ஆசியாவுடனான வர்த்தகம் மற்றும் இணைப்பை மேம்படுத்தும் இந்தியாவின் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். ஆனால் கடந்த வாரம் ஈரானுக்கு எதிரான ட்ரம்பின் அதிகபட்ச அழுத்தம் எனும் நடவடிக்கைகளை விவரிக்கும் அதிபர் குறிப்பை அமெரிக்க நிர்வாகம் வெளியிட்டது. இது சாபஹாரில் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்பவர்களுக்கு பொருளாதார தடைகளிலிருந்து விலக்கு அளிப்பதை நீக்குவதையும் குறிக்கின்றது. இதனால் இந்தியாவிற்கு என்ன விளைவு ஏற்படும் என்பது குறித்த விளக்கத்தை அமெரிக்காவிடம் மோடி கேட்கலாம். அமெரிக்க வெளியுறவு கொள்கையின் முன்னுரிமைகளான யுக்ரைன் மற்றும் காசா போர்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து மோடிக்கு நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள ட்ரம்ப் முயற்சி செய்யலாம். போர்கள் முடிவடைவதை காண இந்தியா மிகவும் ஆர்வமாக இருக்கின்றது. யுக்ரைன் போர் குறித்த மோடியின் நிலைப்பாடு புதினையோ அல்லது ரஷ்யாவையோ விமர்சிக்காமல் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற ட்ரம்பின் நிலைப்பாட்டை எதிரொலிக்கின்றது. அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவை கொண்ட இந்த அமைப்பை ட்ரம்ப் வலுவாக ஆதரிக்கின்றார் மற்றும் சீனாவை எதிர்ப்பதில் கவனமும் செலுத்துகின்றார். தனது முதல் பதவிக்காலத்தில் குவாடின் வருடாந்திர கூட்டங்களை அந்நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கலந்து கொள்ளும் அளவுக்கு உயர்த்தினார் ட்ரம்ப். தொடர்ந்து வந்த பைடன் குவாட் மாநாடுகளில் அந்நாட்டு தலைவர்கள் கலந்து கொள்ளும் நிலைக்கு உயர்த்தினார். இந்த ஆண்டு குவாட் மாநாட்டை இந்தியா நடத்த திட்டமிட்டிருக்கின்றது. இதில் கலந்து கொள்ளுமாறு ட்ரம்புக்கு மோடி அழைப்பு விடுத்திருக்கலாம். அதிபர் ட்ரம்ப் சர்வதேச பயணங்களை பெரிதளவில் விரும்புவதில்லை என்று கூறப்படுகின்றது. ஆனாலும் கூட அவர் இந்தியாவிற்கு வர ஆர்வமாக இருக்கின்றார். மேலும் பிரதமர் மோடியுடனான ட்ரம்பின் தனிப்பட்ட உறவை வலுப்படுத்தவும் வாஷிங்டனில் நடக்கவுள்ள சந்திப்பின் போது வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு அப்பாற்பட்டு பன்முகத்தோடு உள்ள இருதரப்பு கூட்டணியை மேலும் மேம்படுத்தவும் இந்த பயணம் உதவும். மைக்கேல் குகல்மேன் வாஷிங்டனில் உள்ள வில்சன் மையத்தின் தெற்காசிய நிறுவனத்தின் இயக்குநராக இருக்கின்றார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.